நாம மற்றவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல ஒரு ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். நம்ம அஜித் சார் நேரடியாகவே தனக்கு அரசியல்ல ஈடுபட ஆர்வம் இல்லை அப்படின்னு தன்னுடைய முடிவை சொல்லிட்டாலும் தொடர்ந்து சில பேர் அஜித் சாரை அரசியலுக்கு வந்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு தங்களுடைய ஆசைகளை வெளிக்காட்டி தான் வராங்க. அந்த வகையில பிரபல இயக்குனர் சுசீந்திரன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அஜித் சார் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது குறித்து அவர் சொல்லும் பொழுது, 40 ஆண்டு கால திராவிட அரசியல் மாற்றத்தை உருவாக்க உங்கள் ஒருவரால் மட்டுமே முடியும். தமிழக மக்களுடைய நலம் கருதி உங்களை மக்கள் பணிக்கு அழைக்கிறேன் அப்படின்னும், இதுதான் 100% சரியான தருணம், வா தலைவா, மாற்றத்தை உருவாக்கு, உங்களுக்காக காத்திருக்கும் பல கோடி மக்கள்ல நானும் ஒருவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய இந்த கருத்துக்கு பலரும் தங்களுடைய ஆதரவுகளையும் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில அஜித் சாரை கலாய்க்கும் விதத்துல நடிகர் சிம்புவுடைய தம்பி டி ராஜேந்திரன் மகனுமான குரலரசன் சர்ச்சையை கிளப்பும் அளவிற்கு ஒரு ட்வீட் ஒன்றை பதிவிட்டிருக்காரு. ஆனா இதுல குரலரசன் என்கின்ற பெயருக்கு பதிலாக குரான் அரசன் அப்படின்னு ட்விட்டர் கணக்கு பெயர் உள்ளதால இது போலியான ட்விட்டர் கணக்காக இருக்கலாம் எனவும் சந்தேகம் கிளம்புது. இந்த பதிவுல குரான் அரசன் பதிவிட்டுள்ளது, இவர் வேற குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்காரு, எங்க அப்பா தான் அடுத்த முதல்வர் என கூறிவிட்டு கீழே அஜித் சார் பெயரை குறிப்பிட்டிருக்காரு. மேலும் மற்றொரு பதிவில, உண்மை சில நேரங்கள்ல அற்ப நகைச்சுவையாகத்தான் இருக்கும், தீபா பேரவையோடு சேர்ந்து லட்சிய திமுக 234 தொகுதிகளையும் கைப்பற்றும் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. அதன் அவர் சீரியஸாக சொல்லி இருந்தாலும் பலர் காமெடியாக மட்டும்தான் பார்த்துட்டு வராங்க. அதே போல அஜித் சாருடைய பெயரை எடுத்தா சும்மா இருப்பாங்களா தல ரசிகர்கள்? இந்த பதிவை போட்ட குரான் அரசனை வச்சு செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி இந்த ட்விட்டர் போட்ட ட்விட்டர் கணக்கு போலியானவையா உண்மையானவையா என குழப்பமாகவே இருந்தது. ஆனா தற்போது இது போலியானவை என உறுதியாகி இருக்கு. தற்போது நடிகர் சிம்புவும் இது குரலரசனுடைய பெயர்ல யாரோ ஒருவர் உருவாக்கிய போலி ட்விட்டர் கணக்கு என விளக்கம் கொடுத்திருக்காரு. இது குறித்து அவர் சொல்லும் பொழுது, குரலரசனின் கருத்து குரலரசன் டி ராஜேந்திரன் என்கின்ற முகநூல் பக்கத்தில இருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. இது போலி கணக்கு என்றும் குரல் டிஆர் என்பதுதான் குரலரசனுடைய முகநூல் கணக்கு அப்படின்னு சிம்பு தரப்புல இருந்து விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இதனால தற்போது கொஞ்சம் கூலாகி இருக்காங்க நம்ம தல ரசிகர்கள். இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.